வெல்கம் டு டிஎன் தமிழ் vlogs. இன்றைக்கி எங்கடா போகிறோன்னா ஒரு ஐர் ஹோட்டல் தான் போகிறோம். புத்தூரில் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பழமையான அது ஆந்திராவில் இருக்குது. ஒரு 50 வருஷம் ஓல்டுங்க. சொன்னால் நம்பவே முடியல, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக இது வந்து அந்த தாத்தா அந்த மாதிரி தான் இந்த ஃபேமிலியாக ரன் பண்ணிருக்காங்க. நான் ஒரு டிஃபன் கடை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிஃபன் கடை தான். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆந்திரா ஐர் ஹோட்டலு இந்த வீட்டிலே பண்ணுறாங்க. மேக்கிங்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சித்தப்பா சொல்லியிருந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. ஒரு தோசை ஒரு ஹோட்டலுக்கு போனாலே அந்த வாழையில் வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு தனியாக இருக்கும். உண்மையாக அதை பக்காவாக பண்ணாங்க. இட்லி வச்சு அந்த கூட கார சட்னி, சாம்பார், நெய் சாம்பார், தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க. அது வாசனையே பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி டேஸ்ட்டு தரமாக இருக்கும். இந்த ஆந்திரானாலே ஸ்பெஷல் தாங்க இந்த சட்னி சாம்பார்னாலே. நம்ம ஆந்திரானாலே காரம் தாங்க ஃபேமஸ். அதே மாதிரி சரி ஹோட்டலுக்கு போய்ட்டு என்னடா பண்ணலாம் யோசிச்சுன்னு போது நான் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கார தோசை போட சொன்னேன். அதே மாதிரி போட்டாங்க. ஃபைனலாக வாங்கி வச்சுங்க. ஃபேமிலிக்கே வாங்கி வச்சு 4 இட்லி தோசை வடை கிட்டேருந்து வாங்கி வச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறம் நான் வந்து ஒரு தோசையும் 2 இட்லியும் எடுத்துனேங்க. அப்புறம் சரி சாம்பார் பிரித்து மேலே ஊற்றினா சும்மா அந்த நெய் வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க. வாசனையே பயங்கரமாக. இந்த நெய் எப்போவுமே ஒரு மாதிரி தனியாக ஸ்பெஷலாக தெரியும். அந்த மாதிரி சாம்பார் சொல்கிறேன். அப்புறம் சரி அது பிரித்து சாப்பிட்டு போகலாம் பார்த்தா அது கையில் வைக்கும் போது சாஃப்டாக இருந்துச்சுங்க. அப்படியே வாயில் வச்சா டேஸ்ட் அந்த மாதிரிங்க. ஃபைனலாக அது வேணாம் இது வேணாம் சொல்லிட்டு அப்புறம் சரி மனசு மாதிரி வடை அப்புறம் பூரி கீரிலாம் எடுத்து சாப்பிட்டேங்க. அதெல்லாம் சரியாக வீடியோ எடுக்கவில்லை. சரி இதை வச்சு அப்படியே கன் பண்ணி விட்டுடலாம் சொல்லிட்டு தோசையும் இட்லி வடை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டேங்க. உண்மை டேஸ்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓல்டு ஓட்டுனா நிரூபிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த நெய்லேயே எல்லாம் பக்குவமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பார்லேருந்து தோசையிலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணிட்டு போங்க. புத்தூரில் தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பிரிட்ஜுக்கு மேலே தான் இருக்குது இந்த ஐர் ஹோட்டலு. மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி